உன் பொண்டாட்டி ஒன்னே சொல்லாதலடா. அதான் ஒண்ணும் சொல்லாது வா. யார கூட்டிட்டு வந்துக்கிறான்? யோ யார் யாரு? என் ஃப்ரெண்டு அவங்க பொண்டாட்டி அடிச்சிச்சின்னு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான். வீட்டு விட்டு வெளியே வந்துட்டானா? சரி, நீ எது கூட்டின்னு வந்தா? ஒரு 4-5 நாள் வீட்டுல தங்க வச்சுட்டு கூட்டின்னு போலாம் கூட்டின்னு வந்தான். உனக்கே வீட்டுல இடையில நீ என்னடா இன்னொருத்தனை கூட்டின்னு வந்த? கழுத்து மேலே வைப்பேன் போடா. என்னப்பா உன் புள்ள இப்படி பேசுறான்? சும்மா காமெடிக்கு பேசுறான். காமெடியா தம்பியா? இதெல்லாம் காமெடியா? யோ அவனை நம்பி வந்துக்கிற பேர் விளக்கு என்ன? அவனுக்கே இந்த வீட்டுல இடையில உன்ன யாரையா கூட்டின்னு வந்த? என் வீட்டுல மரியாதை இல்லைன்னு தான் உன் வீட்டுக்கு வந்தேன். உன் வீட்டுல நல்லா வச்சு செய்யறேன்டா உன் புள்ள. அதெல்லாம் ஒண்ணும் நினைச்சுக்காத. என் பொண்டாட்டி உன்னை நல்லா பாத்துக்குவான். அவன் அப்படிதான் பேசுவான். அப்படியா சொல்றா? தம்பியா எங்க உங்க அம்மா? எங்க அம்மாவா? ஏம்மா ஏம்மா கொஞ்சம் வெளியே வா, உங்க வீட்டுக்காரன் வந்துக்கிறான். இப்ப என் பொண்டாட்டி வருவா, நல்ல மரியாதை கொடுப்பா. வரட்டும் வரட்டும். வந்துட்டான திருட்டு பையன். என்னடா அவங்க அப்பா இவ்வளவு உள்ளிட்டு இருக்கான்? ஐயா இது ஒரு பூசணிக்கா மூஞ்சி. அண்டால இங்கிறான் பாரு. இருக்கிறானா? டேய் உன்ன உன்ன என் உயிர் நீ தானே, உன்னுயிர் நான் தானே, நீ அங்க நான் இங்க ஒன்றா சேர்ந்தோமே. டொட 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 டொய். அப்படியே மூஞ்சில குத்துன பாரு. என்ன டுவேட் பாடுறீங்களா? இது எங்க காதல் பாட்டுடா மகளே. காதல் பாட்டு இருக்கட்டும், கம்யூனிட்டி பையன் எங்க திஞ்சின்னு வந்தான்னு கேள்வி 3 நாளா. ஆமா மறந்துட்டல. ஜோ இந்த 3 நாளா எங்க போயிருந்த? உன்னை தேடி எத்தனை பேர் வந்து பிரச்சனை பண்ணாங்க தெரியுமா? விடு, இதெல்லாம் பெரிய விஷயமா? இது என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? ஏங்க கூட்டு வந்திருக்கிற? ஏம்பா ஏதோ தெரியாதனமா கூட்டுக்கு வந்துட்டேன். இந்த அம்மா டபாய்ச்சி கடிது. அந்த பையன் வந்த வரைக்கும் கேட்கறான். ஏன் வந்தேன்னு கேக்குது உன் பொண்டாட்டி. என்னயா இதெல்லாம்? முடியா, இதெல்லாம் பெரிய விஷயமா? இங்கதான் 4 நாள் என் ஃப்ரெண்டு இருக்க போறான். இங்க உனக்கே சொல்றல, இது உன் ஃப்ரெண்டுக்கு வர கொட்டணுமா? இது மூஞ்ச பாரு சரியே இல்ல. ஏமா உங்க வீட்டுல இடம்னு சொல்லு, நான் போயிடுறேன். மூஞ்ச பாரு, அதை பாரு, இது பாருன்னு சொல்லாதமா. மனசு கஷ்டமாக்குது. யோ உன் பொண்டாட்டி பிரச்சனை உன் வீட்டுல ஏரியா, ஏன் என் வீட்டுக்கு வரா? வந்தது தப்பு தான்பா. இந்த பரதேசி நாதாரி நம்பி வந்துட்டேன். இனிமே ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன்பா. நான் போறேன்பா. டேய் நண்பா. டேய் நண்பா, நான் மூஞ்சி மேல குத்துவேன். என்னடா நம்ம பழகின ஆள் தானா? இதோ தின்னுக்குது, பத்துக்குடா. டேய் நான் தின்ன இல்ல, ரோட்ல கூட பாத்துக்குவேன். உன் பொண்டாட்டி உன் புள்ள கேக்குற கையில என்னால வாங்க முடியாது. அப்படியே கேள்வி கேட்டாங்க போயா. ஏய் பன்னீரு, எல்லா உண்மையும் நீ சொல்ல போறேன்டா இன்னைக்கு. எப்பா போய் அப்புறமா பேசிக்கலாம். போக மாட்டேன். எவ்வளவு நாள் ஏமாத்தின்னு இருக்க நீ? என்னங்க வீட்டுல வந்து கத்திட்டு இருக்கீங்க? என்ன காசு வாங்கி தந்தாலே? அததான் பண்ணிருப்பான் உங்க வீட்டுக்காரன். வேற என்னத்த கீச்சிட போறான்? டேய் நீ கம்முடா. சொல்லுங்க என்ன பண்ண இந்த ஆளு? சொல்லிட்டாடா பன்னீரு. வேணாண்டா. ஏன்டா பயப்படுற? சொல்ல முடிய சொல்றா. என் தங்கச்சியை ஏமாத்திட்டான். என் தங்கச்சிக்கு வயக்க கொடுக்கணும், இன்னும் கொடுக்கல. அட பாவி, ஊமை மாதிரி இதுக்கு இதெல்லாம் விடுவாரா? அது எது தெரியாம நந்துச்சு, அதை வச்சு தொல்லை பண்ணுகிறான் இந்த ஆளு. இவ்வளவு நாள் உன்னை மோசமான அப்பன் தான் நினைச்சேன். நீ அயோக்கிய பையன், திட்டு பையன், முள்ள மாதிரி பையன். உன்னை நம்புனடா பாவி, இப்படி பண்ணிட்டேடா. என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்த இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறீங்க? உன் தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ணிருந்த? வெளியே நின்னு பாத்து நின்ற. உன்னை தாண்டா ஓதிக்கணும் முதல்ல. அந்த ஆள் என்ன பண்ணிருந்தான்னு நீ பாத்து நிந்தியா? தேவையில்லாத பேசாத தம்பி. சொத்துல பாகம் வேணாம் என் தங்கச்சிக்கு. ஓ இவர் 4 கப்பல் வாங்கி கொடுத்துக்கிறாரு, 10 பஸ் வாங்கி கொடுத்துக்கிறாரு, 40 ஏக்கர் நில வச்சுக்கிறாரு. பாதி சொத்து வேணுமா இவருக்கு? எது வந்தாலும் பாதிக்கு பாதி பங்கு பிரிச்சு ஆகணும். கண்டிப்பா பிச்சு தரோம். பாதிக்கு பாதி பிச்சு தரோம். இவன் என்ன பண்ணிக்கிறானோ அதுல பாதி பிச்சு தரோம். இது ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். தங்கச்சி இப்படி வாமா. ஓ அங்கதான் நிக்க வச்சுக்கிறியா? ஏய் அது என்னோட அழகா இருக்குது. அது கம்னிர்மா என்ன சொல்றாரு அவரு? ஒத்துக்குனாங்கம்மா. பாதி பாதி பிரிக்கிறதுக்கு ஒத்துக்குனாங்க. இல்லைன்னா சும்மா விட மாட்டேன் நானு. எனக்கு பயங்கரமா கோவம் வரும். இருமாப்புல அதான் தரேன்ட்டாங்கல்ல, நீ அவசரப்படுறா. ஏ அவனா உனக்கு? என் தங்கச்சிக்கு வீட்டுக்காரன், ஏன் மச்சான் தங்கச்சிக்கு வீட்டுக்காரனா? யோ இவங்க வேற பையன் நினைச்சிருக்கீங்க. பழகுந்து உண்மைதான், அவனுக்கு தெரியுமே. தூ 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 இதெல்லாம் ஒரு குடும்பமா? இதெல்லாம் தேவையில்ல பேசி இருக்க கூடாது. என் தங்கச்சி வாழ்க்கையாக பாதி பாதி சொத்து பிரிச்சு கொடுக்கணும். சரி சமமாண்ணா, அது கிளியரா சொல்லுண்ணா. அதெல்லாம் சொல்லிட்டோமா, தரேன்ட்டாங்க. இங்க வாடா பரதேசி. எங்க அப்பா என்னடா பண்ணலாம்? நீதான் கட்டா முச்சு உண்டாமான பண்ற வேலை பண்ணிட்டு உன்னை கட்ட முடிச்சு வைக்கணும். மூணு ஒண்ணு அறிவியா? சரியா இப்ப இங்க வாழ போறியா அங்க வாழ போறியா? அது சொல்லு முதல்ல. நான் இங்கே இருக்கிறேன்டா. இங்கே கிரியாப்பா? என்னப்பா உங்களுக்கு வேணாம்? சரிக்கு சரி பாகம். 3 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிக்கிறான் நாதாரி. அதுல பாதி கடன் நீங்க குத்துருங்க, பாதி கடனை நாங்க குத்துக்கிறோம். 3 லட்சமா கடனா? ஆமா கடன் வாங்காம இவருனா போய் உழைச்சு சம்பாதிக்கிறாரு. அப்போ வீட்டு வித்துருங்க. 40 லட்சம் தேரும், அதுல பாதி எங்களுக்கு குத்துருங்க. என்னம்மா சொல்ற? ஆமா நான் இதான் கரெக்ட். வீட்டியாப்பா? அண்ணா அண்ணா குமார் அண்ணா
என்னப்பா தம்பி? கீழே வேணா ஒரு முக்கியமான விஷயம். எப்ப பாரு ஊட்டாண்ட ஒரே சத்தமா போட்டுக்கிறீங்க. என்ன இன்னைக்கு உங்க அப்பா கூட சண்டையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த நாதாரி வந்து அவங்க தங்கச்சியை வச்சுன்னுக்குறான். யோ, ஏன் அப்படி பண்ணி வச்சுக்கிற? கிளியோ பட்டுற மாதிரி பொண்டாட்டி வச்சுக்கிட்டு. இதுவாடா கிளியா பற்ற மாதிரி இருக்குதா? ஏதோ காக்கானா கூட பரவாயில்ல, கிளியா பற்றான்றா. யோ உங்களை சோத்த வச்சிருவேன். வைக்க மாட்டிய. பண்ணிர, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லடா. யோ, உன் தங்கச்சி கிட்ட சொல்ல மாட்டியா இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு? நான் சொன்னேன் என் தங்கச்சி கிட்ட, ஆனா அதுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. அதுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? அட பாவி, தெரிஞ்சுதான் பழக விட்டியா? ஏய், இப்பெல்லாம் பணம் சம்பாதிக்க எவ்வளவு போராட்டமா இருக்கு தெரியுமா? வா, கேடு கட்டவன் போல இவன். சரி, என்னடா தம்பி என்ன கூப்பிட்ட? இந்த வீடு இதுல வீடு நான் ஒரு 40-50 லட்சம் தருமா? அதெல்லாம் ஏன்பா நீ கேக்குற? நான் கேக்கல, இவங்க கேக்குறாங்க. யோ, அதெல்லாம் ஏன் நீ கேக்குறீங்க? பங்குப்பா பங்கு. பங்கு பிரிச்சு என் தங்கச்சிக்கு 25 லட்சம் வேணும். உன் தங்கச்சிக்கு 25 லட்சம் வேணுமா? டேய், அதேண்டா இந்த வீட்டை பிரிக்கணும். என் தங்கச்சி ஏமாத்திக்கிறான்ல, அவன் வீட்டை பிரிக்காம. அவன் ஏமாத்தானா அவனை கேளுங்கடா. என் வீட்டை எதுக்குடா பிரிக்கணும்? வாடகை இருக்கான்டா அவன். பாருங்க, அப்ப வீடு உண்டா? அட பாரு, ஏமாத்திட்டியா? சாரிப்பா, கோச்சிக்காதா. நீ எவ்வளவு பெரிய மானம் கட்டம்டா. உன்னை நம்பி வேற வந்துட்டேன்டா, என் பொண்டாட்டி விட்டு நான் போறேன்டா. டபர்மா, போனா போட்டுன்னு உங்களுக்கு வாடகை விட்டா உன் புருஷன் இப்பெல்லாம் பேசி திரியறானா? ஆஹா, இதெல்லாம் சரிப்பட வராது. உடனே வீட்டை காலி பண்ணுங்கம்மா. அண்ணா அண்ணா கோச்சுக்காதண்ணா, அந்த ஆளு பண்ண தப்புக்கு நாங்க என்னென்ன பண்ணுவோம்? அப்பனா அவனை தட்டி அடிங்க. சொல்லிட்டாங்களே, போடா போடா. டேய் மவனே, மவன என்ன அவ்வளவுதான் உனக்கு. போடா, வீட்டு பக்கம் வராது போ. என்னங்க இதோ வந்துட்டுமா. என்னடா திருப்பி வர? 8 இடுப்பு மேல விடுவ. போடா. டேய், என்ன இருந்தாலும் உங்க அப்பாடா. அப்பா பெரிய அப்பா, அவனால நிறைய பிரச்சனை நடந்துக்குது. கம்முன்னு போயிடு. ஏம்மா, அவனுக்கு வீடு இருக்குன்னு பார்த்தேன், இப்படி ஏமாத்திட்டான். வீடு இவர்தான். இவரை லவ் பண்றியா? சரிங்க அண்ணா. உனக்கு ஓகேவா மச்சான்? எனக்கு பரவாயில்ல. என்னப்பா உனக்கு ஓகேவா? யோ, என்ன அப்படி பேசி நிக்கிறீங்க? சரி வாங்க மேல பேசி ஒரு முடிவு எடுப்போம். வாமா. டேய், நீலாம் ஹவுஸ் ஓனராடா, இப்படி பண்ற? தம்பி, இன்னும் ஒரு வாரத்துல வீட்டை காலி பண்ணுங்க. என் சகல வீடு கீழே வரப்போகுது. பாப்பா போலாம். ஐயோ ஐயோ ஐயோ, எங்க போச்சுன்னே தெரியல. எல்லாம் உங்க வீட்டுக்காரால வந்தது. விடுறா, சொந்த வீட்டுக்காரனுக்கு ஒரு வீடு, வாடகை வீட்டுக்காரனுக்கு பல வீடு. பன்னீர் வீட்டுக்கு தான் போனேன். அவன் பொண்டாட்டி அசிங்கமா பேசுது, அவன் புள்ள அசிங்கமா பேசுறான். திடீர்னு ஒரு பொம்பளை கூட்டு மொத்தமா தான் அத்தை இவன் வச்சுக்கிறான்னு சொல்றான். நீ எல்லாம் என் வீட்டுக்கு போன என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே? எனக்கு தெரியாத போச்சுப்பா. அவன் தான் கூட்டு போனான். நான் ரொம்ப அசிங்கப்பட்டேன்பா. கவலைப்படாது, என்கிட்ட வந்துட்டு இல்லை, நான் பாத்துக்கிறேன். ஒரு 5 நாள் தங்கறதுக்கு இடம் கொடுத்தா போதும்பா. 5 நாள் 5 நாள் 5 வருஷம் கூட தங்கு. இது மாதிரி ஆளை நான் பார்த்து இல்ல. என் நண்பன் நீ. குழம்பு கறியில் அடிச்சா குழம்பு வாசனை அடிக்குது. என் பொண்டாட்டி அடிச்சு கார் குழம்பு காண்டியா? இது அடிச்சுதான் ஏதோ பழைய டப்பா. நண்பா நண்பா, வந்துட்டான் பாரு துரோகி. டேய் பண்ணிர, உன்னால ரொம்ப அசிங்கப்பட்டுடா. என்ன வீட்டு விட்டு தெரிஞ்சிடாம்பா என் புள்ளா. இப்ப நீ பண்ண வேலைக்கா? இந்த பாரு, இவன் தான் எனக்கு தங்க இடம் கொடுக்குறான். இவனா இடம் கொடுப்பான்? 5 வருஷம் கூட தைக்க சொல்லிட்டேன்டா. உன்ன மாதிரி எல்லாம் இல்ல. அப்படியாப்பா? எங்கப்பா இருக்குது உனக்கு வீடு வாசல? அரசமரம் பிள்ளையார் கோயில் இல்ல, அங்கதான். அரசமரம் புள்ளியார் கோயில் நடக்குதா வீடு? அரசமரம் பிள்ளையார் கோயில் இல்ல வீடு, பிள்ளையார் கோயில தான் வீடு. ஆமா, யாரும் கேட்க மாட்டாங்க, வா போலாம். இன்னும் இல்லாத கோரிக்கை என்ன பண்றது? வா போலாம்.